புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமில்ல? என்ன எங்கள் சார்பா அவர் என்ன பேசுறாரு தெரியுமில்ல? உங்கள் அழுத்தம், நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார். எங்களை ஆவேசப்படுத்தும் அப்படின்னு. நாங்க 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடனவே 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொல்லுவோம். எங்களை தூண்டும், ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். சின்னத்தை நீ வச்சுக்க, நான் கேட்கும்போது பதில் சொல்லு. ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுத்த? உரிய விளக்கத்தை கொடு. அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு, இல்லைன்னா நான் கேட்கிற சின்னத்தை கொடு. அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிடு. அது ஏன் பொறுப்பு. உனக்குலாம் அண்ணே அவர் வேலை செய்யலண்ணே, இவர் சரியில்லைண்ணே, அதெல்லாம் உன் வேலை இல்லை. உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், நீ இதை பாருன்னு, அதை பாரு. அவன் வேலையை பாரு, கொடுக்குற வேலையை செய்ய. ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது. அப்போ நம்ம திமுக தான் நாங்கள் இருந்தோம். அப்போ போய் முன்வரிசையிலேருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்போம். அப்போ ஒரு ஐயா ஒரு இது சொன்னார். ஒரு ஓவியன் ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தவன், இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குன்னு சொல்கிறான். யார் அவன் இப்படி சொல்கிறானே என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்கு. அது என்ன பண்ணிடுறாரு? திருத்திட்டு நீ எப்படி இவ்வளோ சரியாக சொல்லிட்ட அப்படின்னு. நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன், அதில் எனக்கு பயிற்சி இருக்கு, அதனால இது தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போகிறாரு. அவன் மறுபடி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், இந்த பொட்டு கொஞ்சம் கோணல, நீ செருப்போட இரு எப்படி. அவர் உடனே அந்த ஓவியர், நீ செருப்போட இரு, பொட்டு கோணலா இருக்கு, நேராக இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். அது மாதிரி தான் என் பிள்ளை ஒருத்தர், உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். பொட்டா பொட்டு வை, செருப்பா செருப்பு வை, நீ அதை மட்டும் செய். நீ இந்த செருப்பு சரியில்லை, பொட்டு சரியில்லை, மண்டையே சரியில்லை, தலை சரியில்லை, இதெல்லாம் உன் வேலை இல்லை. என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய், அதை செய். இங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, வென்று வருவோம். வென்று வரல, கொன்று தீர்வோம். நாங்க பூரா பேர் கொன்று. எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஓட்ட பயிற்சி, இந்த கராத்தே பயிற்சி, வென்றுட்டு செத்துரு பயிற்சி. எப்படி நீ என்ன, அந்த வெற்றி கோட்டை 100 மீட்டர்ல அந்த வெற்றி கோட்டை அங்க இருக்குன்னா, உடல்ல இருக்கிற எல்லா ஆற்றலையும் தேக்கி ஓடி அந்த கோட்டை தொட்டு செத்து கூட போ, பிரச்சனை கிடையாது. ஆனா வென்று சொல்றல, நீ வென்று விட்டால் அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை. ஆனால் தோற்று விட்டால் காரணம் சொல்வதற்கு நீ இருக்கக்கூடாது. முடிஞ்சு கதையை முடிச்சுட்டு போயிடும். அவனே செத்து போயிட்டான், அவன்கிட்ட போய் என்னப்பா விளக்கம் கேட்கறது, விடுப்பா. அந்த மாதிரி போயிடணும். அதனால இது எதுக்கு சொல்றேன்னா, கடுமையா உழைங்க, ஒற்றுமையா உழைங்க. ஒவ்வொருவரும் வலிமை, இதுல ஒவ்வொரு ஆற்றலும் வலிமை. இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எவன் உண்மையிலேயே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன், பற்றாளன், எவன் ஏமாற்றுக்காரன், எவன் துரோகின்னு தெரிஞ்சிடும். ஈடுபாட்டோட உழைக்கிறவன் தெரிஞ்சதுன்னா அவன்தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியை பெறும். எல்லாம் காளியம்மாதிய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவனா, கார்த்திகா அவங்க கேட்குறான், கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திகாவை கொண்டாந்து நாகப்பட்டினத்தில் நிறுத்துறாரு அப்படின்னு. அது கோயம்புத்தூர் இல்லையே, அது திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஏண்டா மதுரைக்காரு விருத்தாச்சலத்தில் போய் விஜயகாந்த் போட்டிடும்போது வாயில் என்ன வச்சுக்கிட்டு இருந்த? ஜெயலலிதா எங்க வேணாலும் நிக்கலாம், எம்ஜிஆர் எங்க வேணாலும் நிக்கலாம், அருப்புக்கோட்டையில நிக்கலாம், எங்க வேணாலும் நிக்கலாம். திருவாரூர்ல பிறந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நிக்கலாம். கார்த்திகா நாகப்பட்டினம் நிக்க கூடாதா? நிக்க கூடாதா? ஏன் நாடு இது, ஏன் நாடு, நான் எங்க வேணாலும் நிற்பேன். அப்படின்னா நீ ஒண்ணு செய், ஊர் பிரச்சனைக்கு நீயே போராடிக்க, எங்களை கூப்பிடாத.
என்னங்க தஞ்சாவூர்ல விவசாய பிரச்சனைக்கு எதுக்குங்க சீமா வந்து போராடுறாரு? அவர் சிவகங்கைக்காரர், அங்க போய் பார்க்க சொல்லுங்க. அப்படியா சொல்லுவியா? அந்த மேல் மாவள விவசாய பிரச்சனை, சீமான கூப்பிடு, சீமான கூப்பிடு. அங்க கடல்ல என்ன கொட்டிச்சு, சீமான கூப்பிடு. நான் பூத மாதிரி என்னை அப்படியே உறிஞ்சி குப்பி துப்பிற மாதிரி, அதுக்கெல்லாம் சீமா வரணும். அங்க போட்டிட்டா வேற ஊருக்காரர் இங்க வந்து எப்படி போட்டி விடுவார்? இதேண்டா கருணாநிதி எம்ஜிஆர்ட்ட கேட்கல? இதே ஜெயலலிதாட்ட கேட்கல? எப்படி இருக்கு பாருங்க.